ஆட்டோவில் வந்துட்டு 3 வீல் இருக்குது, பைக்கில் 2 வீல் இருக்குது. சரி. ஓகேங்களா? அது வந்துட்டு இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு கார்னர் வச்சா கூட உங்கள் ஆட்டோ வந்துட்டு ஒரு பக்கம் வீல் தூக்க தான் செய்யும். சரி. ஓகேங்களா? சரி. எப்படி இருந்தாலும் சேஃபாக ஓட்டுறது பொறுத்து தானே இருக்குது. சரி. அது எப்படி நீங்கள் ரேப்பிடோ இந்த பைக்ஸ் 3 வீலில் ஒரு வீல் தூக்கினா கூட ஆட்டோ பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வீல் ஒழுகுனா கூட நீங்கள் கீழே தான் போகணும். அது நல்லா புரிஞ்சுங்க. இல்லைண்ணா, இது அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச பைக் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நல்லா புரியுங்க. 2வது, உங்களுக்கோ ஏதோ ஒன்று ஆனாலும் உங்கள் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் இந்த ரேப்பிடோ ஓட்டுறீங்க, பைக் டாக்ஸி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, படிப்புக்காக நான் இதில் வரேன், எனக்கு இதில் தான் இன்கம் இருக்குது, இதை வச்சு தான் நான் ஃபீஸ் கட்டணுன்றீங்க. நல்ல விஷயம், பாராட்டுறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சொந்தமாக சம்பாரித்து ஃபீஸ் கட்டணுன்றீங்க, நல்ல விஷயம். அது ஏன் எதை சூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ வேலை இருக்கு? இல்லைண்ணா, இப்போ அவங்க சூஸ் பண்ணுறது அவங்கக்கிட்ட ஒரு பைக் இருக்குண்ணா. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்குமா இருக்கும், நிறைய இடத்த போகிறத பிடிக்குமா இருக்கும். ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ. இல்லைண்ணா, இது ஓட்டுறது இல்லைண்ணா, என்ன சொன்னால் டாக்ஸிக்கு வராதீங்கன்றேன். டாக்ஸியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. இல்லை, ஆட்டோவில் என்ன பாதுகாப்பு இருக்குது? ஆட்டோவில் நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருங்க. இல்லைண்ணா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், எனக்கு வரவங்களுக்கு தான் இருக்குது.